ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உறவி. ஆச்சரியவத் பஸ்யதி கச்சிதேனம் ஆச்சரியவத் வதாதி ததைவ ச அன்யஹ ஆச்சரியவச்சைனம் அன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வா அபி ஏனம் வேத ந சைவ கஷ்சித். Translation and purport by His Divine Grace Abhaya Charan Aravinda Bhaktivedanta Swami Srila Prabhupada Ki Jai. Some look on the soul as amazing, some describe him as amazing, and some hear of him as amazing, while others, even after hearing about him, cannot understand him at all. Hare Krishna. இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா it answers the question why people do not understand the existence of soul, the existence of God. This is the இங்கே தான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வர. அதே சமயம் இந்த ஸ்லோகம் வந்து ஆத்மா தத்துவத்துடைய பெருமையையும் மகிமையும் கூறுகிறது. அதாவது வந்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் சொல்ல போனால் திஸ் வேர்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் தி க்ளோரிஸ் ஆஃப் ஆத்மா தத்துவா, த நாலேஜ் ஆஃப் ஆத்மா. ஆத்மா வித்யாவை பற்றி புகழ்ந்து பேசப்படுகிறது இந்த ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்கிறார். ஆத்மா வித்யாவுடைய மகத்துவம் பெருமையை பற்றி இங்கே சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்லோகத்துக்குள்ளே பார்ப்போம். ஆச்சரியவத் பஸ்யதி கச்சி ஏனம். ஆச்சரியவத்னா ஒன்று வண்டர்ஃபுல், அமேசிங், ஆச்சரியமானது, தமிழில் ஆச்சரியமானது. இன்னொன்று வந்து ரேர், அரிது. ஆச்சரியவத், இதுதான் ஆச்சரியவத். ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று வெரி ரேர், ரெண்டாவது வெரி அமேசிங். ஆச்சரியவத் பஸ்யத்தினா பார்ப்பது, கஷ்சித்னா ஒருவர், ஒரு சிலர், ஒரு தரப்பினர், ஏனம் இந்த ஆத்மாவை. இப்போ இந்த முதல் வரியை புரிந்து கொள்வது எப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை நீங்கள் வந்து முதல் வார்த்தை ஆச்சரிய வார்த்தைன்னா அரியுது, அப்புறம் வந்து என்ன சொல்லுவோம், அமேசிங், ஆச்சரியமானது. ரெண்டு. பஸ்யதி பார்ப்பது, கஷ்சித் ஏனம் இந்த ஆத்மாவை, ஒரு சிலர், ஒரு தரப்பினர், இந்த ஆத்மா. ஏனம்னா இந்த ஆத்மாவை குறிக்கிறது. பஸ்யத்தினா நம்ம இந்த ஸ்லோகத்தில் இத்தனை ஸ்லோகங்கள் கடந்து வந்திருக்கோம். ஆத்மாவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆத்மாவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. பிகாஸ் ஒரு முடியின் நுனியை வந்து எடுத்து அது 10,000 வாட்டி வெட்டினா தான் அவ்வளோ சிறிது ஆத்மா. ஸோ வந்து கிருஷ்ணர் பஸ்யதி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்ரீலா பிரபுபாத் இங்கிலீஷில் வந்து சீஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த சீஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? உதாரணம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம், ஒரு உணவு பொருளை கொடுக்குறோம். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோன்னா, ஐயா கிருத்திவாசன் இது சாப்பிட்டு பாரு. இல்லாட்டினா வந்து ஒருத்தரை கூப்பிட்டு, மிஸ்டர் அசோக் ப்ளீஸ் இந்த சட்டையை போட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. ரைட்டா இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம், சாப்பிட்டு பாருங்க, இது வந்து அணிந்து பாருங்க, இது போட்டு பாருங்க, இது ட்ரை பண்ணி பாருங்க. பட் இது ட்ரை பண்ணி பார்க்கறது, சாப்பிட்டு பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம சாப்பிட்டு அதை பார்க்குறோமா? கிடையாது. அது என்ன அர்த்தம்னா,
இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தாயான்னா நனது நம்ம வந்து நாக்காலே ருசிப்பது, கேட்டு பார்த்தாயா அப்படின்னு சொல்றது வந்து காதாலே வந்து செவிகள் மூலியமா கேட்டு அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஆச்சரியவர் பஷ்யதி கச்சித் ஏனம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஷ்டித்னா ஒரு சிலர், ஒரு தரப்பினர், ஐ மீன் only few selected personals அப்படின்னு சொல்றது அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். இந்த 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 ஒரு வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து இந்த முந்தைய ஸ்லோகத்துக்கு போவோம். அவ்யக்த ஆதினி பூத்தானி வியக்தம் மத்தியானி பாரத அவ்யக்த நிதானினி ஏவ தத்ரக பரிதேவன். அதாவது நேற்று சொல்லியிருந்தேன், இந்த உடல் வர்றதுக்கு முன்னே இந்த உடல் வேற எங்கேயும் இருந்தது. அங்கே வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, அன்மேனிஃபெஸ்டட். அதாவது வந்து அது வந்து என்னன்னா என்ன சொல்லுவாங்க, பஞ்சபூதங்களால் இந்த மண், காற்று, நீர், நெருப்பு, ஆகாசம், திடீர்னு வந்து நடுவில் வந்து ஒரு மனித உடல் உள்ளுக்கு, ஒரு ஆத்மா உள்ளுக்கு புகுந்து கொஞ்ச நாள் ஒரு செட்டன் டைமுக்கு வந்து இருக்குது, இன்டர்வலுக்கு இருக்குது. பிறகு அந்த இடத்து விட்டு அந்த ரோல் முடிஞ்சோடனே அந்த ஆத்மா அந்த உடல் விட்டு போன பிறகு இந்த உடலை வந்து எரிக்கிறாங்களோ இல்லாட்டி புதைக்கிறாங்களோ அது திருப்பி வந்து இந்த பஞ்சபூதங்களோட ஐக்கியமாயிடுது. ஸோ வந்து இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்வது எப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன். ஒரு ஆக்டரும் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து அவங்க நடிக்கும்போது லெட்ஸே வந்து அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து லெட்ஸே அந்த சினிமாவில் அந்த ஒய்ஃப் வந்து இறக்குறாங்க. இந்த நபர் வந்து அழுகுறாரு. இந்த நபர், ஐ மீன் த ஹஸ்பண்ட், சோ கால் அந்த ஆக்டர் ஹஸ்பண்ட் வந்து அழுகுறாரு. ஸோ வந்து டைரக்டர் சொல்லுவார், இன்னும் இமோஷனல் எஃபெக்ட், கொஞ்சம் கதறி அப்படிலாம் சொல்லுவார். நெசமாக இறந்தால் கூட வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. பட் இவர் வந்து லேக்ஸ் கணக்கில், அவர் வந்து எத்தனையோ மில்லியன் வந்து சம்பளம் எடுக்கிறதுனால அவர் இன்னும் கொஞ்சம் இமோஷனலாக வச்சு அவர் வந்து கத்தி கதறி அழுது அவர் வந்து சாதிப்பார். ஸோ அந்த டைம் அந்த டைரக்டர் வந்து கட் அப்படின்னு சொல்லிடுறேன்னு அந்த சீன் முடிஞ்சோடனே அவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணத்துக்கு பிள்ளை இருக்குது. பட் ஹி கேன் நாட் கோ. அவர் வந்து போய் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட அவர் வந்து கிளைம் பண்ண முடியாது, யூ ஆர் மை ஒய்ஃப்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த லோகத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி தான். ஸோ இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் வந்து சொல்கிறாருங்க, ஆச்சரியவத் பஷ்யதி கச்சித் ஏனம். இது வந்து உணருது, ரொம்ப ரொம்ப அறியுது. ஸோ வந்து அவங்க வந்து இது வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. தென் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், we have higher intelligence than normal animals. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா வந்து கூட்டிகிட்டு போவார் முடிவெட்டுற கடைக்கு. அப்போ நம்ம நடந்து போய் வந்து அந்த முடிவெட்டுற கடைக்கு போவோம். அந்த முடிவெட்டுற கடையில் வந்து சண்டை சேவல் வச்சுருப்பாங்க. அந்த சண்டை சேவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியை பார்த்து அது கொத்தும். அதுக்கு தெரியாது அந்த கண்ணாடியை கொத்தும் போது அது சொந்த இமேஜை பார்க்குறேன்னு சொல்லி அதுக்கு தெரியாது. பட் நம்ம வந்து மனிதன் கண்ணாடி முன்னுக்கு நிற்கும்போது நம்மளுக்கு தெரியுது, நான் என்னுடைய உடலை பார்க்குறேன், ஐம் லுக்கிங் அட் மை ஓன் பாடி. அந்த சக்தி நம்மளுக்கு இருக்கு, அந்த சக்தி நம்மளுக்கு இருக்கு. அண்ட் ஆத்ம வித்யா பற்றி கற்றுக்கொள்வது என்னன்னா, நீங்கள் வந்து வெளியே ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கல. இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் கற்றுக்கிறீங்கன்னா இட்ஸ் யுவர் பாடி, இஸ் சம்திங் சரௌண்டிங் டு அஸ். மேத்ஸ் கற்றுக்கிறதுனா இஸ் சம்திங் சரௌண்டிங் அபவுட் அஸ், சம்திங் வேற்றுமை, அது வேற, சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் ஆத்ம வித்யா வந்து இஸ் தி ரியல் செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை உணருது, டு நோ எக்ஸாக்ட்லி ஹூ யூ ஆர். இதுதான் வந்து ஆத்ம வித்யான்னு சொல்கிறது. ஸோ நார்மலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்னாடிக்கும் நம்ம ஒக்கபிரிலையும் நம்ம எப்போவுமே பார்ப்போம்,
என்னுடைய சட்டை கிழிஞ்சிருக்கு, என்னுடைய பை கிழிஞ்சிருக்கு. தி சேம் திங் வந்து நீங்கள் டாக்டரை பார்க்க போகும்போது நீங்கள் மை ஹேண்ட் இஸ் கட் அப்படின்னு சொல்லுவோம், மை பேக் இஸ் கட், மை ஹேண்ட் இஸ் கட். சேம் ஒக்கபிலரி தான் பாய்க்கிறோம். மீன்ஸ் திஸ் பாடி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. செகண்ட்லி, ஐ ஓன் திஸ் பாடி. இது நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ அதுதான் இந்த முதல் வரியில வந்து அவர் சொல்றாரு, ஆச்சரியவத் பஸ்யதி கச்சிரேனம். அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து இது உணருதே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அட்லீஸ்ட் நம்மளால உணர முடியல, இந்த ஸ்டேஜில் நம்மளால உணர முடியல. அட்லீஸ்ட் தியோரிட்டிக்கலி accept I am not this body, I am the soul. ஸோ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ், லெதர் பேக். நம்மளுக்கு there is white skin, there is brown skin, this is maroon skin, this is Latin skin, this is Tamil Nadu skin, this is Telangana skin அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேற்றுமை பார்க்குறோம். ஆனால் இது எல்லாமே லெதர் பேக் தான், வேறு எதுவுமே கிடையாது, எல்லாம் லெதர் பேக் தான். ஸோ அந்த லெதர் பேக்குள்ள அங்கங்கே ரத்தம், அங்கங்கே வந்து கொஞ்சம் நரம்பு ஓடுது, வாதம், பித்தம், அப்புறம் வந்து அங்கங்கே சிறுநீர் பெருநீர் இருக்குது, அவ்வளோதான். டெட்ஸ் ஆல். அண்ட் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து we are giving prominence to this body and not to the soul. ஸோ எப்பவுமே சொல்லுவான் பாருங்க, தங்க கூண்டுக்குள்ள கிளி இருக்கு, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் வந்து அந்த தங்க கூண்டை மட்டும் நம்ம ஷைனிங் பண்ணுறோம், அதுக்கு வந்து வேக்ஸ் எல்லாம் போட்டு ஷைன் பண்ணுறோம், மின்னுக்கிற செய்கிறோம். ஆனால் அந்த கிளிக்கு வந்து நம்ம வந்து சோறு போடுறதில்ல. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். we have to understand this. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆக்டர் மாதிரி நம்ம வந்து we cannot claim this person. கொஞ்ச நேரம் நடித்தோம், we cannot claim this person has my wife அப்படின்னு சொல்லி we cannot claim I own that person. அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஸோ நீங்கள் எப்பவுமே இது வந்து மனசில் எப்பவுமே நீங்கள் செலுத்திக்கிங்க, I am not this body, I am the soul. ஸோ if I am the soul, what is my duty? And நான் வந்து கடவுள் சூப்பர் சோல் எப்படி நான் உணர்ந்து கொள்வது? இப்போ நீங்கள் இந்த லோகத்துக்கு பிறந்தோடனே உங்களுக்கு ஒரு செட்டிங் உள்ளுக்கு வந்து திணிச்சிடுறாங்க. ஒரு செட்டிங் உள்ளுக்கு நம்ம திணிச்சோன்னே நேச்சுரலி அந்த நீங்கள் வந்து பேபி கேர்ளாக இருந்துச்சுன்னா அவங்க அம்மா வந்து இந்த காலுக்கு வந்து ஒரு மாதிரி சோப்பு கலர் இதெல்லாம் போடுவாங்க பாருங்களேன். அது அவங்க அம்மா போடும்போது அந்த கேர்ளும் போடும். அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, லேடிஸ் உடைய ஷூஸ் பாய்க்கும்போது, எனக்கு சரியான வார்த்தை என்னன்னு தெரியல, லேடிஸோட ஷூஸ் பாய்க்கும்போது அவங்க டாக்டர் வந்து 4 வயசு இருக்கும், அந்த ஸ்லீப்பரை தான் போடணும்னு சொல்லி அடம் பிடிக்கும். இது வந்து நான் ஒரு சின்ன கேர்ள் வந்து நான் கவனிச்சது அதில். ஸோ அவங்களுக்கும் அந்த ஆசைலாம் வரும். ஸோ வந்து சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணம் சிந்தனைலாம் வந்துடுது. ஸோ அந்த ஒரு செட்டப் உள்ளுக்கு புந்தோம். பட் நோ ஒன், யாருமே வந்து அந்த கேர்ளை கூப்பிட்டு வச்சு, அம்மா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லு, நீ ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா, இங்கே தற்காலிகமாக நீ இருக்க போகிற, உனக்கும் ஆத்மா பரமாத்மாவுக்கு உள்ள தொடர்பை நீ உண்டாக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியவாத். ரொம்ப ஆளுங்க ரொம்ப குறைவு, கஷ்டம், ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் இந்த மாதிரி முயற்சியில் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வரையை பார்த்தீங்கன்னா, ஆச்சரியவத் வடாதி ததைவ ச அன்யஹ. ஆச்சரியவத் வடாதி ததைவ ச அன்யஹ. அதாவது வந்து நெக்ஸ்ட் டு ஜீரோ. உண்மையாகவே இந்த ஆத்மா பற்றி போதனை கொடுப்பதற்கு ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அனைவரும் இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்து கேட்குறது வந்து யூ ஆர் என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட் பெனிஃபிஷியல், அது மோஸ்ட் பெனிஃபிட்டட். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து முந்தைய ஜென்மத்தில் ஏதோ நீங்கள் வந்து ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரி கிளாஸில் நீங்கள் வாரம் வாரம் உட்காந்து வந்து நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ம அதனால் கேட்க முடியல கூட, அட்லீஸ்ட் நீங்கள் ஆடியோ மூலியமாக கேட்குறீங்க. ஸோ ஸ்ரீலா பிரபுபாதாவுடைய பொருள் உரையில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இங்கே வந்து சொல்கிறாரு, the easiest process for understanding the subject matter of self,
however, is to accept the statements of the Bhagavad Gita spoken by the greatest authority, Lord Krishna, without being deviated by other theories. But it also requires a great deal of penance and sacrifice, either in this life or in the previous ones, before one is able to accept Krishna as the Supreme Personality of Godhead. Krishna can, however, be known as such by the causeless mercy of the pure devotee and by no other way. So, ஏதோ பகவான் உடைய கருணை, பகவானுடைய பக்தருடைய கருணை உங்கள் மீது பட்டிருக்கு, நம்ம மீது பட்டிருக்கு. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து தொடர்ச்சி அவங்களால வந்து கேட்க முடியுது. and you can come to certain understanding. So, acharyavat badati tataivacha anyaha. It is very rare to meet or to sit down and listen about Atma Vidya or Atma Tattva from a person who realizes or understands Atma Tattva. Acharyavat badati tataivacha anyaha. Very, 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 very rare. ரொம்ப பேர் வந்து இதை பற்றி ஆத்ம தத்துவத்தை உள்ளபடி பேசுறதுக்கு ரொம்ப பேர் இல்லை. ஆனால் மற்ற விஷயங்கள், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்ன சொல்லுவாங்க, மணி எக்ஸ்சேஞ்ச், மோட்டிவேஷ்னல் டாக், லாங்குவேஜ் டாக், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி வந்து ஆயுர்வேதிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஸ்ரீலா பிரபுபாதா வந்து எப்போவுமே வந்து வருத்தப்படுவார். இன் யூனிவர்சிட்டி you have many departments, விதவிதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. for human body, analogy, anthropology, sociology, economy, accounts, science, இந்த மாதிரிலாம் இருக்கு. but we do not have a department for soul. By just understanding to certain extent of the soul, we can understand to certain extent of the super soul அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ரொம்ப குறைவு, வெரி ரேர், நெக்ஸ்ட் டு நீல். வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். அடுத்த வரியை பார்ப்போம். ஆச்சரியவத் சைனம் அன்ய ஸ்ருணோதி. ஆச்சரியவத் சைனம் அன்ய ஸ்ருணோதி. ஆச்சரியவத்னா வந்து முதல் சொன்ன மாதிரி அரியுது, ஆச்சரியமானது. சைனம் அன்ய ஸ்ருணோதி. டு லுக் ஃபார் அ பர்சன் who comes and sit down and learns and practice, imbibe ஆத்ம வித்யா, ஆத்ம தத்துவத்தை, அதாவது இந்த பகவத்கீதை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒருத்தர் வந்து மெனக்கட்டு வந்து உட்காந்து கேட்கறது வந்து ரொம்ப அரியுது, வெரி ரேர். ஸோ அதுக்கு முன்னால் வரியில் வந்து பார்த்தீங்கன்னா, it is very rare for someone to speak about it. It is equally very rare for someone to come and listen about it. ஸோ இங்கே லிசன்னா இங்கே கேட்குறதுன்னா வந்து ஜஸ்ட் கேட்குறது மாதிரி இல்லை. லெட்ஸே வந்து நம்ம நியூஸ் கேட்குறோன்னா அந்த மாதிரி கேட்குறது இல்லை. டு கேட்குறது வந்து we take in, we understand, we process, உள்ளுக்குள்ளே வந்து அது ஜீரணிச்சு அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நெசமூல கேட்குறதுன்னு சொல்லி அர்த்தம். தட்ஸ் வே we really implement. நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை லெக்சர்ஸ் கேட்டிருக்கோம், எத்தனை வந்து என்ன சொல்லுவாங்க, எத்தனை டயலாக்ஸில் உட்காந்துருப்போம். சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து ஸ்கூல்ஸில் எத்தனையோ டீச்சர்ஸ் எத்தனையோ லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, யூனிவர்சிட்டி, தென் MBA, இதெல்லாம் வந்து எத்தனையோ நம்ம உட்காந்துருப்போம். கம்பெனியில் எத்தனையோ விதம் உட்காந்துருக்கோம். பட் ஈவன் நம்ம கம்பெனியில் வந்து கைசன் ட்ரைனிங் அனுப்பிவிடுவாங்க, வில் கோ அண்ட் கம் பேக். அதில் வந்து மனசில் எதுவும் நிற்காது. பிகாஸ் we really don't really bother about it. ஆனால் வந்து இந்த ஆத்ம தத்துவம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஆத்ம தத்துவம் மட்டும்தான் இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் we are the most intelligent person in this whole world. Not Oxford graduate or Harvard graduate or Cambridge graduate கிடையாது. ஸோ ஆச்சரியவத் சைனம் அன்ய ஸ்ருணோதி. a person who comes and hear, he is not an ordinary person. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸ்ருத்வா அபி ஏனம் வேத ந சைவ கஷ்சித். ஸ்ருத்வா
இது கேட்ட பின்பு அப்பி இவந்தோ இது கேட்ட பின்பு இது கேட்ட பின்பு பேதா வேதான வந்து இது வந்து தெரிந்த பிறகு ந செய்வ கஷ்டித் நெவர் அவங்கனால சில பேர் வந்து they never put effort, they never try to understand. இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி என்ன சொல்லுவாங்க, ஆச்சரியம், இதுவும் ஆச்சரியமானது அப்படின்னு அவர் சொல்லுவார். தேர் மெனி பீப்புள், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வகுப்பில் உக்காந்துட்டு ஸ்டில் அவங்களால வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. தி இக்னோர் அபவுட் இட். இப்போ இக்னோரன்ஸ் எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்வதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க, அவர் வந்து நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க, பட் நீங்கள் 2 வாட்டி அடிச்சிட்டிங்க, நாளைக்கு வரைக்கும் அவர் உங்களுக்கு திருப்பி அடிக்கலை. திஸ் இஸ் an ignorance. நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பியிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி வந்து பதில் கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி இது வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் வந்து அவர் வந்து இஸ் நாட் பாதர், அவரை பற்றி பதில் சொல்லலை, அவர் வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு ஆன்சரும் கொடுக்கல. இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ignorant about it. அவங்களுக்கு வந்து அது ignorant, அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ஃபோன் அடிச்சிருக்காங்க, மிஸ் காலில் இருக்கும், தென் வந்து அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஸ்டில் அவங்க அது வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. ignorant about it, அவங்களுக்கு வந்து அது வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ignorance. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இந்த உடல் தற்காலிகமானது, ஆத்மா நிரந்தரமானது. ஆனால் அது வந்து புறாக்கணித்து விடுவார்கள், இல்லை எனக்கு இது தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இது தேவையில்லைன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, டெலிபரேட்லி they are avoiding பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ அவங்களுக்கு வந்து they are avoiding பண்ணும்போது, when you avoid someone, ஸோ ரொம்ப கஷ்டம். இட் இஸ் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அந்த தப்பு செய்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா, ஆச்சரியவத் பஷ்சத்தி கச்சிதேனம், இட் இஸ் வெரி ரேர், அதாவது மிக மிக அரியுது, ஆச்சரியமானது. ஒரு தரப்பினரோ ஒருத்தரோ இந்த ஆத்மா வித்யா ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வது, இது உணருவது. ஆச்சரியவத் படாத்தி தத்தைவ சன்யா, ஆத்ம தத்துவத்தை ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லுவது, ஒருத்தர் சொல்லி கொடுப்பது, அது மிகவும் அரிதானது, ஆச்சரியமானது. ஆச்சரியவத் ஐன்னம் சாய்னம் அந்ய ஸ்ருணோதி, ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம வித்யாவை, பகவத்கீதையை ஒருத்தர் உட்கார்ந்து கேட்பது ஆச்சரியமானது. ஸ்ருத்வா அபி ஏனம் வேத ந சைவ கஷ்டி, இதெல்லாம் புரிந்த பிறகு கூட, இதெல்லாம் தெரிந்த பிறகு கூட அதை பற்றி நடவடிக்கை எடுக்காம புறக்கணிப்பதும் ஆச்சரியமானது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஸோ தயவுசெய்து அன்னாடிக்கும் ஒரு ஸ்லோகமாச்சும் பகவத்கீதை படிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க. முடிஞ்சால் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வந்து பகவத்கீதை படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஒதுக்குங்க. காலையிலையும் மாலையிலையும் 108 வாட்டி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. நன்றி.